தேங்க்யூ பிரதர். கிறிஸ்டிய சுக்குலமான சகோதர சகோதரிக்கு அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்துட்டு வருகிற அந்த ரோமர் உடைய ஸ்டடி நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ரோமர் 9ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம பார்த்த விஷயங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 உதாரணங்களை அவர் அங்கே கொடுக்குறாரு. அது நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன பாயிண்ட் அவர் வலியுறுத்துறாரு. என்ன பாயிண்ட் வலியுறுத்த வர்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவே. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் எல்லாரும் இஸ்ரவேல் கிடையாது. அப்போ இது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அது என்ன இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவே இல்லைங்களா? இது நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா, இந்தியன் எல்லோரும் இந்தியன்ஸ் கிடையாது, இந்தியர்கள் எல்லோரும் இந்தியன்ஸ் கிடையாது அப்படி சொன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா, புரியறது கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவேனா என்ன அர்த்தத்துல பவுல் பேசுறாருன்னா, பவுல் அந்த ஒரு விஷயத்த புரியறதுக்காக நமக்கு என்ன பண்றாருன்னா 2 உதாரணம் கொடுக்குறாரு. ஆக்சுவலி சொல்ல வர விஷயம் எதுனா, 2 இஸ்ரேல் இருக்கிறாங்க. ஒன்னு மாம்சீக இஸ்ரேல், ஒன்னு தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரேல் அல்லது வாக்கு தத்துவத்தின்படியான இஸ்ரேல். இவங்க 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் இவங்க மாம்சத்தின்படி வரக்கூடியவர்கள், இவர்கள் வாக்கு தத்துவத்தின்படி வரக்கூடியவர்கள் என்று அந்த பாயிண்ட புரிய வைக்கிறது தான் இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவே. ஏன்னா அவரு ஆரம்பத்தில் பேசிட்டு வரும்போது எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? மாம்சீக இஸ்ரேலை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு இடைவிடாத வேதனை இருக்குது இல்லைங்களா? அந்த வேதனை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் அதுக்காக தேவனுடைய வார்த்தை அவமா போகுமானா? தேவனுடைய வார்த்தை அவமா போகாது. ஏன்னா அவங்களை குறிச்ச தேவனுடைய திட்டம் தெளிவா இருக்குது. ஒருவேளை தேவனுடைய திட்டம் வேஸ்ட், அப்படி வேஸ்ட் சொன்னோம்னா அது ரொம்ப தப்பாகும் இல்லைங்களா? அப்போ நான் தேவனுடைய திட்டம் வேஸ்ட், அதனால நான் போய் என்ன பண்றேன்னா என் இனத்தாரை நான் காப்பாற்றுகிறதுக்காக பேசாம நானும் கிறிஸ்துவை விட்டு போட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்கும்படி விரும்ப முடியுமே என்னால? நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா தேவனுடைய வசனம் அவமாய் போகவில்லை. அப்போ மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும்னா, பவுல் டைரக்டா சொல்லாம ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏன் இன்னும் அவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கல, இப்படி இதுக்கு பதில் என்ன? இதற்கு பதில் பவுல் டைரக்டா கொடுக்கலாம். ஆனா நமக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இன்னொரு இஸ்ரேல் அது நிறைவடையணும். புரிஞ்சுங்களா? இதுதான் பாயிண்ட் ஆக்சுவலி. அப்போ இத சொல்றதுக்கு தான் இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவே அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவா, என்ன சொல்ல வரீங்க? ஆமா, 2 இஸ்ரவேல் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இஸ்ரவேல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பரிதாபமா இருக்கிறாங்க, தேவனை அறியாம இருக்கிறாங்க, இன்னும் தேவன் கிட்ட வரல அவங்க. ஆகையினால புறஜாதிகள் மத்தியில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகையினால இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எப்ப இவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும்? இப்படிதான் நம்ம கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்ல, இன்னொரு இஸ்ரேல் இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகணுமாமா? அது கம்ப்ளீட் ஆகணும். இதுதான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட். ஆனா எப்படி டைரக்டா சொல்லாம 2 இஸ்ரேல் இருக்கிறாங்கன்றதுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதார வசனங்களை எடுத்து காமிக்கிறாங்க. அது முதல் உதாரணம் எடுக்கிறாரு, ஈசாக்குடைய பிறப்பு. ஈசாக்கு பிறப்பு ரொம்ப ஆச்சரியம். மனுஷனுடைய வரலாற்றுல ஈசாக்குடைய பிறப்பு மட்டும் இயற்கையாக நடந்தது கிடையாதுலாம். அதான் பாயிண்ட் ஆக்சுவலா. அது இயற்கையான பிறப்பே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கு நிறைய ஆதாரம் பைபிளே.
ஆனா தேவன் கிளியரா சொல்றாரு, அடுத்த வருஷம் வருவேன் கையில குழந்தை இருக்கும். அப்ப இது என்ன? இதுக்கு பேர் தான் வாக்கு தத்தம். அப்போ வாக்கு தத்தத்தின்படி வரக்கூடிய பிள்ளைகள் அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் யார்கிட்ட நிறைவேறுதுன்னா ஈசாக்கினிடத்தில் நிறைவேறுகிறது. அப்ப ஈசாக் யாரு? வாக்கு தத்தத்தின் படி பிள்ளை. அப்போ இந்த 2000 வருஷத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு சீர்திருத்தம் அவங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கணும். யாருன்னா வாக்கு தத்தத்தின் சந்ததி, வாக்கு தத்தத்தின் படியா இருக்கக்கூடிய இஸ்ரவேல் பிள்ளைகள் உடைய எண்ணிக்கை அது நிறைவேறணும். சோ இந்த கான்செப்ட் தான் பவுல் என்ன பண்றாருன்னா சொல்ல வர்றாரு. அப்போ இவங்க யாரு கேட்டா தேவனுடைய இஸ்ரவேல் என்று நமக்கு தெரியும். இவங்க தேவனுடைய இஸ்ரவேல், வாக்கு தத்தத்தின் படி பிள்ளைகள், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். யோவான்ல கூட பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி ஒரு அருமையான வசனம் வரும். இவங்களை பத்தி யோவான்ல படிக்கிறோம். நான் படிக்கிறேன் கவனிங்க. யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல், இயேசுடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், அது யாரா இருக்கட்டும், யூதரா இருக்கட்டும், புறஜாதியா இருக்கட்டும், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவங்க யாரு? இவங்க யாரு கேட்டா இவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அது எப்படிங்க ஒருத்தர் தேவனால பிறக்க முடியும்? ஒருத்தர் பிறக்கணும்னா ரத்தம் இருக்கணும், மாம்சம் இருக்கணும், புருஷன் இருக்கணும். அப்படி பிறக்கிறதா நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா இவங்க தேவனால் பிறந்தவர்கள். அது எப்படி சாத்தியம் கேட்டா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உதாரணமே இருக்குது. ஈசாக்கு. ஈசாக்கு மாம்சத்தின் படி பிறந்தாரா கேட்டா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமான்னு சொல்லுவோம். எஸ், ஜனங்கள் பார்வையில மாம்ச கண்களுக்கு பார்த்தா அது மாம்சத்தின் படிதான் பிறந்த மாதிரி தோணும். பட் ரியாலிட்டி என்ன? ரியாலிட்டி என்னன்னா மாம்சத்தின் படி பிறக்கிறதுக்கு, ரத்தத்தின் படி பிறக்கிறதுக்கு, அல்லது புருஷனுடைய சித்தத்தின் படி பிறக்கிறதுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கோ சாராளுக்கோ அந்த தகுதி இல்லை. அந்த தகுதி தங்களுக்கு இல்லை என்று அவங்களுக்கு நல்லா தெரியும். தேவன் எந்த மேஜிக் எல்லாம் பண்ண மாட்டார் இல்லைங்களா? மேஜிக் எதுவும் பண்ண மாட்டார். அவங்களுக்கே தெரியும் வாய்ப்பே இல்லை. தெளிவா ஆபிரகாம் அவருக்கு தெரியும் எனக்கு 100 வயசு, அவங்களுக்கு கர்ப்பம் செத்து போச்சு. அப்போ எந்த மருத்துவமனைனாலும் கூட அந்த மாதிரி காரியமே பண்ண முடியாது. அப்ப எப்படி ஈசாக்கு பிறந்தார் கேட்டா சகோதர சகோதரிகளே அதுதான் தேவனால் பிறந்தவர். அப்படின்னா வாக்கு தத்தத்தின் படி தேவன் சொல்றார். தேவன் சகோதர சகோதரி தேவனை பத்தி ஒரு வசனம் நம்ம படிச்சா தெரியும் என்ன மாதிரி தேவன். ஆக்சுவலி தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய காரியங்கள் என்ன, அவருடைய வாக்கு தத்தம் என்ன மாதிரி வாக்கு தத்தம் கொண்டது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அது நம்ம இப்ப படிக்கலாம். நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா திறந்துக்கோங்க. ஹீப்ரூ புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர் நிருபம் 11ஆம் வசனத்துல பாருங்க தேவன் எப்படி அந்த உலகங்களை எல்லாம் உண்டாக்குனார் இல்லைங்களா? உலகங்கள் நமக்கு தெரியும். அது எப்படி உண்டாக்குனாருங்களாமா? விசுவாசத்தினாலே உண்டாக்கினார் வசனம் இருக்கும். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனா இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் கவனிங்க. தேவன் ஒரு உருவாக்கக்கூடிய காரியம் உண்டாக கடவுள்ன்றார் இல்லைங்களா? இப்போ உண்டாக கடவுள்னு சொல்லும் போது நல்லா கவனிக்கணும். இப்போ வீட்டுல சொல்றோம் ஒரு சாம்பார் பண்ணுங்க அப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? சாம்பார்
செய்யறேன் அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க கேட்டா, வீட்டுல அதுக்கு தேவையான பருப்பு, சாம்பார் தூள், காய்கறிகள் இருக்கும்போது கணவன் சொல்லும் போது அவங்க ஓகே நான் பண்றேன். இப்ப ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லை, வீட்டுல பருப்பு இல்ல, ஒரு சின்ன உப்பு கூட இல்ல, எதுவுமே இல்ல, சாம்பார் செய் அப்படின்னு கணவன் சொல்ற. அப்ப சகோதரிய பதில் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்ல, எங்க இருந்து வரும் இல்லைங்களா? அப்படித்தானே பதில் வரும். எப்படி செய்ய முடியும்? ஒண்ணுமே இல்லாம எப்படி செய்ய முடியும்? சகோதர சகோதரி, ஒரு உதாரணமா கொடுக்குறேன். இதே விஷயம்தான். ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஆனா என்ன ஆச்சுங்களாமா, தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு. அதான் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாமே, வானத்தின் நட்சத்திரங்களா இருக்கட்டும், இல்ல பூமிக்குரிய காரியங்கள், பூமியில இருக்கக்கூடிய சகல படைப்புகளா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு ஆரிஜின், ஏன்னா ஒரு துவக்கம் இருக்கணுமா இல்லைங்களா? ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சாம்பார் ரெடி ஆகணும்னா உப்பு இருக்கணும், சாம்பார் தூள் இருக்கணும், பருப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் சாம்பார் உருவாகும். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம சாம்பார் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி காணப்படுகிறவைகள், நம்ம பார்த்துட்டு இருக்கிற எவ்வளவு சிருஷ்டிப்புகள் எல்லாமே ஏதோ தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். என்ன பாயிண்ட் இல்லைங்க? இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க உள்வாங்குறீங்களா? இதை கண்டிப்பா நீங்க தியானிச்சு பாருங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, காணப்படக்கூடிய இந்த விஷயங்கள் இதெல்லாம் தேவன் உருவாக்குனார் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாததிலிருந்து என்ன பண்ணிருக்கிறார்களாமா, உருவாக்கி இருக்கிறார்களாம். எந்த ஒரு சோர்ஸ் இல்ல. ஆக்சுவலி பாயிண்ட் என்ன, சோர்ஸ், ஒரு சோர்ஸே இல்லாம தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, உண்டாக்கி இருக்கிறாங்க. ஆனா இது கூட பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால. விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? அப்ப பாருங்க, அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு அங்க தெளிவா சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் கையில குழந்தை இருக்கும். சாராள் கிட்ட சொல்லும் போது உன் கையில குழந்தை இருக்கும். இப்படி வாக்கு தத்தத்தின்படி நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாமல் இருந்தோம், எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் இருந்தோம். தேவன் ஈசாக்கை என்ன பண்ணார்னா பிறப்பித்தார். ஈசாக்கை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப ஈசாக்குடைய பிறப்பே ஆச்சரியம். அது வாக்கு தத்தத்தின்படி பிறந்த மகன். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தேவன் காமிக்கணும். ஏதோ ஈஸியா பிறந்துட்டாருன்னா அது பெரிய விஷயமா இருக்காது. ஆபிரகாமுக்கு விசுவாசத்துடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். தேவன் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை, இந்த தைரியம், இந்த துணிவு இருந்ததுனால தான், தேவன் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை இருந்ததுனால தான் தைரியம் என்ன பண்ணார்னா, அவரு தன் மகனை பலி கொடுப்பதற்காக அந்த மலைக்கு கூட்டிட்டு போனாரு. சகோதர சகோதரிகளே, இதுதான் விசுவாசம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நாம கூட அப்படித்தான். நம்மளாம் எப்படி இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? கொஞ்சம் கண்ணை மூடிட்டு திரும்பி கொஞ்சம் பிளாஷ்பேக் திரும்பி பாருங்க. நம்ம பிறந்த இடம் எங்க, வளர்ந்த இடம் எங்க, நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்முடைய கண்டிஷன் என்ன, நம்முடைய மென்டாலிட்டி என்ன, நம்முடைய கேப்பபிலிட்டி என்ன, நம்முடைய தகுதி என்ன, எப்படி இவ்வளோ பெரிய அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம்? இது என்னைக்காச்சும் கொஞ்சம் கண்ண மூடி திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் இந்த இடத்துல இந்த ஊர்ல இருக்கிறேன்? நான் ஏன் இவர்கிட்ட ஃபாலோ கிளாஸ் கேட்டேன்? நான் எப்போ இந்த டைம்ல இந்த வயசுல இந்த நேரத்துல உடன்படிக்கை பண்ணேன்? இதெல்லாம் என்னைக்காச்சும் திங்க் பண்ணிருக்கீங்களா? சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அழைப்பு என்பது ரொம்ப சீரியஸான விஷயம். தேவன் உடைய அழைப்பு இருக்கு இல்லைங்க, நமக்கு நம்ம எல்லாம் அழைக்கிறாரு இல்லைங்களா? எப்படி அழைக்கிறாரு? அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு? நம்மளைய சூஸ் பண்ணிடுறாரு. நம்மளை சூஸ் பண்றாரு, சூஸ் பண்ணிட்டு அழைக்கிறார். சும்மாலாம் இந்த அழைப்புக்குள்ள யாரும் வர முடியாது. நம்ம அழைப்புக்குள்ள வரணும்னா முதல்ல தேவன் சூஸ் பண்ணும். அப்படி தேவன் ஒருத்தர் சூஸ் பண்றாருன்னா
நினைச்சு பாருங்க, அவர் எவ்வளவு ஒரு கனம் பெற்றிருக்கிறாரு நம்ம மத்தியில. அந்த மாதிரி தான் நீங்களும் நான். அதனால்தான் சகோதர சகோதரி சந்திக்கும் போது நம்ம கை கொடுக்கும் போது சும்மா ஒரு உலகத்தாட்ட பார்த்து கை கொடுக்கிற மாதிரி கொடுக்க கூடாது. அந்த ஒரு உணர்வு இருக்கும். என்னை எப்படி தேவன் அழைச்சிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்து என்னை தெரிந்து கொண்டு அழைத்த தேவனை, அதே போல உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். அந்த ஒரு கை கொடுக்கும் போதே அந்த ஒரு இந்த கிரிப் இருக்கும். அந்த கிரிப்ல அந்த ஒரு மைண்ட்ல அந்த தாட் எப்பவுமே இருக்கும். Praise the Lord, brother. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? இல்லைங்களா? சோ அந்த ஒரு அன்பின் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி சந்திக்கும் போது அந்த வாழ்த்துக்கள். ஒருவேளை நம்ம ரோட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்துல பிரதர் சிஸ்டர்ஸ் எப்படி நாம அந்த ரெஸ்பெக்ட் பண்றோம், நியாயமான ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய அந்த கனம். தேவன் தெரிந்து கொண்டு அழைத்த தேவன். சகோதர சகோதரி இந்த ஒரு ஈசா கூடிய உதாரணம் கொடுத்தார். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? இன்னொரு உதாரணம் பவுல் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. இன்னொரு கோணத்துல 2 பசங்க பிறக்கிறாங்க. அந்த 2 பசங்க விஷயத்துல அவங்க பிறக்கவே இல்லை, இன்னும் நல்லது கெட்டது கூட எதுவுமே செய்யல, எந்த கிரியையுமே பண்ணல. அப்ப எந்த கிரியையும் பண்ணாம இருக்கும்போது எப்படி தேவன் சொல்ல முடியும் இவர் இவரை சேவிப்பார்? அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு யாரா இருந்தாலும் ஒரு மாம்சீக பார்வையில இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் பவுல் அந்த உதாரணத்தை கொடுத்துட்டு இவங்க விஷயத்துல ஆக்சுவலி தேவன் என்ன பண்ணார், தேவன் அநியாயம் பண்ணாரா கேட்டா கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா தேவன் அநியாயம் பண்ணல, யாருக்கும் அநியாயம் பண்ணல இல்லைங்க. யாக்கோபுக்கு நியாயம் பண்ணிட்டு ஏசாவை அநீதி பண்ணிட்டாருன்னா அப்படி இல்லை. அதே எப்படி ஒருத்தரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவரை நான் நேசிக்கிறேன், இவரை நான் வெறுக்கிறேன், இப்படி யாராவது சொல்லுவாங்களா? எந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்களா? இல்லைங்க, ட்வின்ஸ் 2 இரட்டை குழந்தை வயிற்றுல உருவாயிருக்குது. அப்போ பெற்றோர் சொல்றாங்க, இல்லை எனக்கு முதல்ல பிறக்கிற குழந்தை தான் எனக்கு பிடிக்கும், 2வது குழந்தை பிடிக்கவே பிடிக்காது, நான் வெறுக்கிறேன். யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா தேவன் சொல்றாருன்னா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா எதுவுமே தெரியாம தேவன் இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு தப்பா தோணும். ஏன்னா நமக்கு தான் தெரியாது அவங்க நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா. ஆனா தேவனுக்கு அப்படி இல்லையே. தேவன் நம்ம அப்படி பார்க்க முடியுமா? இல்லைங்களா? சகலத்தையும் அறிந்த தேவன், அவருக்கு தெரியும். தேவன் பார்வையில் அது எந்த வகையிலுமே அநீதி கிடையாது, தேவன் கரெக்டா தான் செய்யறாரு. பட் நம்ம பார்வையில தான் அது தப்பா தோணுது, அது ராங். அப்படி திங்க் பண்ணாதீங்க. நமக்கு தெரியாது யாக்கோபு ஏசா பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்ய போறாங்க, எந்த விவரம் நமக்கு தெரியாது. அப்போ அந்த நேரத்துல நம்ம தேவனை பார்த்து கேட்க முடியுமா கேள்வி, என்ன அநியாயம் பண்றீங்க? அதனாலதான் அந்த 2வது உதாரணம் கொடுக்கும் போது இந்த மாதிரி சில கேள்வி எல்லாம் வரும். அவரே அந்த கேள்வியை சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல அப்படி சொல்லலாமா கேட்டா அந்த மாதிரி சொல்ல கூடாது என்று என்ன பண்றாருன்னா பவுல் அவரே அந்த பாயிண்ட க்ளோஸ் பண்ணிடுறார். பட் இருந்துட்டாலும் நமக்குள்ள கேள்விகள் இருக்கும். இதுக்கு ஒரு தெளிவு கொடுத்தா நல்லா இருக்குமே பிரதர் அப்படின்னு கேட்டா, எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த தெளிவு என்னன்றத இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்கலாம். ஆனா அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னமும் கொஞ்சம் நம்மளைய கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே என்ன பண்ணுவாருன்னா அடுத்தடுத்து பவுல் பேச ஆரம்பிப்பாரு. என்ன இப்படிலாம் பண்ணா அது ரொம்ப அநியாயமா இருக்கே, இது எப்படி இது தேவன் பண்றது சரியா, அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் வரும். இத முறையற்ற வகையில படிச்சா, புரிஞ்சுக்காம படிச்சா. இப்ப நம்ம அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். சோ 14க்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 15. நான் படிக்கிறேன் கவனிங்க. அவர் மோசையை நோக்கி, இப்போ 14ஆம் வசனம், தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லக்கூடாது அதுதான் பவுல் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். அந்த உதாரணம் பார்த்தா
இன்னமும் நம்ம கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பார்த்தோம்னா அது கண்டிப்பா நமக்கு தெளிவு கொடுக்கும். உண்மையிலே தேவனுடைய திட்டமோ தேவனை பத்தி தெரியாத ஜனங்களுக்கு இது தப்பா தான் தோணும். ஆனா உண்மையிலே தேவனை பத்தி புரிஞ்ச ஜனங்களுக்கு தெளிவா புரியும் தேவன் என்ன பண்றாரு, ஏது பண்ணாரு. சோ இப்ப பாருங்க 15ஆம் வசனத்துல வார்த்தை கவனிங்க. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கம் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். இது கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ் சொல்லணும்னா, எவனை எனக்கு பிடிக்குமோ அவனை தான் பிடிக்கும். எவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண நினைக்கணும் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லைங்களா? வேற மாதிரி சொல்லணும், யாரும் கேட்க முடியாது. இதுதான் பாயிண்ட். யாரும் என்ன கேட்க முடியாது. இது ஒரு மனுஷன் பார்வையில இந்த வார்த்தைகளை கேட்கும் போது என்னப்பா இப்படி பேசுறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது யார் ஒருத்தர் தேவனுடைய வல்லமை, ஞானம், அறிவு இந்த காரியங்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ, தேவன் என்ன நோக்கத்துல சொல்றாரு, எந்த அர்த்தத்துல சொல்றாரு என்பதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இத புரிஞ்சாதான் நம்முடைய விஷயத்துல கூட தேவன் அப்படித்தான் பண்றார். சகோதர சகோதரிகளே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டே பாத்தீங்கன்னா ஒரு 4000 பேர் 5000 பேர் இருப்பாங்க வைங்களேன். இந்த 5000 பேர்ல விடுங்க, 5000 விடுங்க, இப்ப நம்ம இந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்கோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் கிட்ட இருப்போம் இல்லைங்களா? நம்ம இந்த குரூப்ல 13 பேர் இருப்போம். இப்ப இந்த 13 பேர்ல நம்மள எத்தனை பேர் மேல தேவனுக்கு இரக்கம் இருக்குது, இரக்கம் காமிப்பாரு? நம்மள எத்தனை பேர் மேல தேவன் உருக்கம் காமிப்பாரு, கிருபை காமிப்பாரு? எத்தனை பேர் மேல காமிக்க மாட்டாரு அப்படின்றத இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம் இல்லைங்களா? சோ இப்ப தெரிஞ்சிடும் யார் யார் மேல தேவன் இரக்கம் காமிப்பாரு, யார் யார் மேல இரக்கம் காமிக்க மாட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த இரக்கம்னா என்னன்றத நம்ம பார்க்கணும். அது தேவஸ்தமா இருந்துச்சுன்னா அது இன்னொரு சமயத்துல ஒரு சப்ஜெக்டா பார்க்கலாம். தேவனுடைய இரக்கம்னா என்ன? இன்னொரு வார்த்தை இருக்குது, கிருபை. கிருபைனா என்ன? இரக்கம், கிருபை ரெண்டும் வேற வேற. ரெண்டுக்கும் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கணும். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிருபை, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இரக்கம், அது நம்ம இன்னொரு சப்ஜெக்டா பார்க்கும்போது தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போறோம், அந்த கிருபையா இருக்கட்டும், இரக்கமா இருக்கட்டும், நம்மள யாருக்கு கிடைக்கும்? தேவன் இருந்து. தேவன் நம்ம மேல இரக்கமா இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எப்படி இருந்தா இரக்கம் கிடைக்கும், எப்படி இருந்தா கிடைக்காது, இதை கண்டுபிடிக்க நம்ம முயற்சி எடுக்கும் போது அப்பதான் பவுல் என்ன பண்றாருன்னா, யாத்திராம் புஸ்தகத்துல அந்த 33ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல மோசே கிட்ட தேவன் பேசிட்டு இருக்கிற அந்த கான்வர்சேஷனை பவுல் என்ன பண்றாருன்னா அப்படியே கேப்சர் பண்ணி இங்க பதிவு பண்றாரு. அதாவது மோசேயை கேட்பாரு, தேவனே உங்க மகிமையை பார்க்கணும். இது எப்படி தெரியுங்க இந்த கேள்வி? ஆக்சுவலி இந்த கேள்வியுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய நம்ம இந்தியாவிலே பெரிய உச்சபட்ச தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். கரெக்டுங்களா? இன்னைக்கு அந்த குடியரசுத் தலைவரை மீட் பண்ணணும்னா யாருக்கு தகுதி இருக்குது அவங்க தான் மீட் பண்ண முடியும். சாமானியமான ஜனங்கள் அவரை மீட் பண்ண முடியாது, அலோ பண்ண மாட்டாங்க. நான் போய் ஒரு 10 நாள் லீவு கிடைக்குன்னு வைங்க, சரிப்பா நான் அப்படியே நேரம் நான் டெல்லிக்கு போயிட்டு அங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே எங்க குடியரசுத் தலைவர் இருப்பாரு, அப்படியே அவரையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்ல முடியுமா நம்மளால? அப்படியே போனாலும் கேட் கிட்ட நின்று, சார் நான் அவரை மீட் பண்ணணும், ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த கேட்டுடைய செக்யூரிட்டி என்ன சொல்லுவார்? நீ முதல்ல கிளம்பு சொல்லுவார். உனக்கு அவரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்குதா, அனுமதி இருக்கா, முதல்ல கேட்பான் இல்லைங்களா? அப்போ அந்த நேரத்தில் திடீர்னு குடியரசுத் தலைவர் அங்கிருந்து பார்த்து அவர் கூப்பிடுங்கன்னா நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது,
தடுத்து நிறுத்த முடியாது. அழகா அலோவ் பண்ணுவாங்க, நம்ம மீட் பண்ணோம். அப்போ யார் கையில இருக்குது விஷயம்? அந்த குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்குது. ஆனா அவர் ஒரு சாமானியனை மீட் பண்றோம்னா இது யார் மனசு வச்சா முடியும்? குடியரசுத் தலைவர் மனசு வச்சா முடியும். கரெக்டுங்களா? இதே மாதிரி தான் மோசே தேவன்கிட்ட போது, தேவனே உங்க மகிமை எனக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, பெரிய ஆசை மோசே கேட்டது இல்லைங்களா? மோசே யாருங்க? ஒரு சாதாரண மனுஷன். அவரு போய் தேவன்கிட்ட போய் உங்க மகிமை கொஞ்சம் காமிங்க தேவனே கேட்டது பெரிய விஷயம். ஆனா தேவன் அது எப்படி சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் இருக்க கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அங்க சொல்லிட்டு தான் அப்போ தேவன் சொல்லுவாரு, சரி மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸோ அப்படியே அவர் என்ன பண்ணுவார்னா அங்க சொல்லிட்டு வரும்போது தான் அங்க மோசே கேட்பாரு, உங்க மகிமையை காண்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிட்டு வரும்போது நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனம் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது, பட் பரவாயில்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ இங்க நில்லு, நான் உனக்கு என்ன பண்றேன் என்னுடைய பின்பகுதியை காமிக்கிறோம். ஸோ அது நீ நீ பார்த்தா ஓகே சொல்லி அது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? தேவனுடைய மகிமை பார்க்கறது பெரிய விஷயம். இவர் கேட்டதே கொஞ்சம் அதிகப்படியான விஷயம் தான். ஆனா தேவன் அது காமிச்சாரு இல்லைங்களா? என் பின்பக்கத்தை பார்ப்ப, என் முகத்தை பார்த்த நீ இருக்க மாட்டேன், ஆகையினால என் பின்பக்கத்தை மட்டும் பாரு. அந்த ஒரு மகிமை பார்த்தாலே உனக்கு போதும். ஆனா இத கூட தேவன் காமிக்கணும்னா எவ்வளவு பெரிய தேவன் இல்லைங்க, அவரு ஒரு சாதாரண மனுஷனுக்கு காமிக்கணும்னா அந்த அளவுக்கு தேவன்கிட்ட வாங்கணும் இரக்கம், தயை, கிருபை. சகோதர சகோதரி, இது மாதிரி தான் நம்ம விஷயத்துல கூட இந்த உலகத்துல ஏகப்பட்ட மனுஷங்க இருக்கிறாங்க. என்ன நம்மளை விட ரொம்ப அருமையான ஜனங்கள உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் இந்த கிருபை தயை கிடைக்கல. தேவன் நமக்கு தான் கொடுத்திருக்கிறாரு இரக்கம், கிருபை, தயை. அதனால தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்முடைய லெவல் என்ன பிரதர். நம்ம லெவல் என்ன? நீங்க எல்லாம் பரிச்சயமான வசனம் 1 கொரிந்தியர்ல பரிச்சயமான அதிகாரம், அதை தயவு செய்து நீங்க வாய்ப்பு இருந்தா கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி நம்ம லெவல் என்னன்றத அங்க பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லைங்களா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உங்களை தேவன் அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? எங்க இருந்து அழைச்சிருக்கிறாரு? நீங்க யாரு? பெரிய ஞானியா, வேத பாரகனா, இல்ல பெரிய தர்க்க சாஸ்திரியா? இல்ல இல்ல இல்ல. நீங்க யார்? நீங்க பைத்தியமானவைகள் இல்லைங்களா? அப்புறம் என்னங்க, பலவீனமானவைகள். நம்மள யாரும் வல்லவர் இல்லை, ஆனா வல்லவர் மாதிரி காமிச்சுக்க ட்ரை பண்றோம். ஞானிகள் இல்ல, ஆனா ஞானி மாதிரி காமிச்சுக்க ட்ரை பண்றோம். புரிஞ்சுக்கணும், நம்மளாம் ஒண்ணுமே இல்லாத இவ்வளோ பெரிய விஷயத்துல இருக்கக்கூடிய நாமம் தேவனுடைய மகிமை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய சத்தியங்கள் மூலமாய் தேவனுடைய திட்டங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ இத புரிய வைக்கிறதுக்கு தான் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த மோசே கிட்ட பேசின இந்த வசனங்களை சொல்லிட்டு இப்ப 16ஆம் வசனம் பேசுறாரு. ஆகையால் யார் என்ன விரும்பினாலும் பரவாயில்ல. நீ விரும்புறியா? ஆமா விரும்புறேன். விரும்புறது தப்பு இல்ல. ஓடுறியா? ஆமா நல்லா ஓடுறேன். ஓடுறது தப்பு இல்ல. ஆக்சுவலி இந்த வசனத்தை இன்னொரு வசனத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். எந்த வசனம்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13.
என்ன சொல்றாரு? எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்க இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பம் செய்கை. செய்கைனா என்ன? ஓடுறது. முதல்ல விருப்பம் இருக்கணும், அந்த விருப்பத்தை பிளஸ் ஓடணும். இந்த ஓடுறதான் குறிக்குது செய்கை. ஆனா இது ரெண்டையுமே யார் தான் உண்டாக்குறா? தேவன் தான் உண்டாக்குறார். அது உண்மைங்களா இல்லைங்களா? நிறைய நேரங்களில் விருப்பமே இல்லாம போயிருது இல்லைங்களா? அந்த விருப்பத்தையும் நம்ம குறைச்சிடறோம் இந்த அழைப்புல. எதுக்கு பிரதர் போயிட்டு எக்லீஷியா போயிட்டு வாரம் கிளாஸ் இல்லைங்களா? எதுக்கு பிரதர் ஊழியம் சப்ஜெக்ட்? ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் அதுக்கேற்றபடி ஓட்டமும் ஸ்லோவாய். ஆனா என்ன பண்றாரு தேவன்? தமது தயவு காமிக்கிறார். சத்தியங்களை கேட்கும் போது படிக்கும் போது நமக்கு என்ன வருதுங்க? மறுபடியும் அந்த விருப்பம் அதிகமாகுது. அப்ப மறுபடியும் என்ன பண்றோம்? ஓகே, நம்ம கண்டிப்பா ஓடணும். அப்படித்தான் நம்ம மத்தியில இருக்கணும். கண்டிப்பா இதை உருவாக்குறதே தேவன் தான். ஆனா இப்போ ஒரு படி மேல போய் ரோமர்ல என்ன படிக்கிறோம்? நீ விரும்பினாலும் அல்ல, இல்ல ஓடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் விஷயம் இல்லை. நீ விரும்பி நல்லா ஓடிட்டு இருந்தாலும் பாயிண்ட் என்ன தெரியுமா? பாயிண்ட் எங்க இருக்குன்னா, இறங்குகிற தேவனாலே சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இரக்கத்தை நாமோ பெறணும். தேவனுடைய இரக்கத்தை பெறுவது என்றால் என்ன? அது அந்த சப்ஜெக்ட் கேட்கும்போது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். எப்படி தேவனுடைய இரக்கத்தை வாங்கலாம், என்ன பண்ணா தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். ஆனா பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, நம்ம மத்தியில எவ்வளவு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுங்க இந்த அழைப்புல நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க தெரியுங்களா? எப்படி நல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? நீங்க பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் ஃபாலோ கிளாஸ் பண்றாங்க, அறுவடை வேலை பண்றாங்க, மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றாங்க, கன்வென்ஷன் அட்டென்ட் பண்றாங்க. நம்மளும் பண்றோம். பாயிண்ட் என்ன? அதெல்லாம் ஓகே. பட் இதனால சபையாயிட முடியுமானா? இறங்குகிற தேவனாலே. தேவனுடைய இரக்கத்தை யார் பெறுவாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பிளேஸுக்கு போக முடியும். அப்போ இதை நாம அங்க புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இறங்குகிற தேவன், எவன் மேல் இரக்கமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் அங்க தேவன் சொல்றார் இல்லைங்களா? இது தேவனுடைய பார்ட். ஆனா இப்போ தேவன் இதெல்லாம் பண்றாருன்னா எதன் அடிப்படையில பண்றான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? எதன் அடிப்படையில இவர் மேல இரக்கமா இருக்கலாம், இவருக்கு கிருபை காமிக்கலாம் இல்லைங்களா? யாக்கோபு ஏசா விஷயத்துல யாக்கோபை ஏசா சேவிப்பாரு. இதெல்லாம் எதன் அடிப்படையில தேவன் சொல்றாங்க அப்படி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பவுலே பேசுவாரு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஆனா மாம்சத்தின் படி பார்க்கிறவங்களுக்கு தப்பாதான் தெரியும், தேவன் ஏதோ அநீதி பண்ற மாதிரி. இப்போ அப்படி மாம்சத்தின் படி பார்க்கிறவங்க இன்னமும் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொரு உதாரணத்தை இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா வைக்கிறார். அது கொஞ்சம் பார்க்கலாங்களா? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம், யார் மேல இரக்கமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன்னு மோசேவுடைய உதாரணத்தை வச்சு காமிச்சார். இப்ப பாருங்க, இன்னொரு உதாரணத்தை எடுக்கிறாரு. எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருப்பேனோ அவனை கடினப்படுத்துவேன். இது கொஞ்சம் டேஞ்சர். யாரே உதாரணம் எடுக்கிறாரு? வசனம் படிக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும்னா இன்னொரு எக்ஸாம்பிள். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியின் எங்கும் பிரஸ்தாபம் பண்ணபடியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று
பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. இப்போ பவுல் அடுத்து யார் எடுக்கிறார்னா மோசேக்கு அப்புறம். மோசே எதுக்கு உதாரணம் எடுத்தாரு? யார் மேல இரக்கமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இப்ப பார்வோனை எதுக்கு உதாரணம் எடுக்கிறார் கேட்டீங்கன்னா, எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறேனோ அவனை கடினப்படுத்துவேன். அதற்கு யார் இருக்கிறார்னா பார்வோன். அப்போ வேதத்தில் சொல்லி இருக்கிறது எங்க கேட்டா, எக்ஸோடஸ் யாத்திராகமம் 16ஆம் வசனம். பட் இந்த வசனம் தேவன் பேசும்போது எந்த சூழ்நிலையில பேசியிருக்கிறார்ன்றத கொஞ்சம் பார்க்கணும். அப்பதான் ஏன் இப்படிலாம் சொன்னார் தேவன். அப்ப பார்வோன் இந்த மாதிரி சொல்லும் போது, தேவனே உன்னை நிலைநிறுத்தினேன், உன்னை இதுக்குத்தான் வச்சிருக்கிறேன், என்னுடைய வல்லமையை உன்கிட்ட காமிக்கணும், உன்னை வச்சு உலகமெங்கும் என் நாமம் என்ன ஆகணும், பிரஸ்தாபப்படுத்தப்போ இவருடைய நாமம் பிரஸ்தாபம் ஆகணுமா. அப்படி ஆகுறதுக்கு இவரை தேவன் யூஸ் பண்ணாராமா. பகடக்காய், நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவோம் பகடக்காரமாய். என்னங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. இப்படித்தான் மாம்சீக ஜனங்களுக்கு இப்படித்தான் தப்பா புரியும். அது எப்படிங்க பார்வோன இந்த மாதிரி பண்ணலாம்? அவர் வாட்டுக்கு விட்டுற வேண்டியதானே, அவர் வாட்டுக்கு இருக்கலாமே. அவரை கடினப்படுத்தி அதுக்கப்புறம் அவரை வச்சு தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறாராமா. என்னது இது நியாயம்? இப்படித்தான் மாம்சீக பார்வையில புரியும். ஆனா பவுல் ஆக்சுவலி ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, பார்வோன் விஷயத்துல தேவன் ஏன் இப்படி சொன்னாரு, பார்வோன் என்ன பண்ணாரு, அங்க முதல்ல விஷயம் படிக்கும் இல்லைங்களா. மோசே பத்தி பார்த்தோம். மோசே கிட்ட தேவன் அப்படி சொல்றாருன்னா, மோசே அந்த ஒரு காரியத்தை தேவன்கிட்ட ரொம்ப தாழ்மையில கேட்டான். தேவனே உங்க மகிமை நான் பார்க்கணுமே. ஆக்சுவலி தேவன் பார்க்கிறது இன்னசென்டா இருக்கிறோமா, ரொம்ப முக்கியம் தாழ்மையா இருக்கிறோமா. தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிறார். பட் பார்வோன் விஷயத்துல தாழ்மை இல்ல, மேட்டிமை. நம்ம எல்லாரும் தெரியல, பார்வோனுடைய அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். 10 வாதைகள் தேவன் அனுப்புவாரு. ஒரு வாதை வரும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னா, வாதைய தேவன்ட்டு சொல்லி நிப்பாட்ட சொல்லு, நான் ஜனங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே வாதையும் ஸ்டாப் ஆகும்போது இவர் என்ன பண்ணணும், சரி நான் விட்டுறேன், வம்பே வேண்டாம்னு சொல்லிடு. ஆனா என்ன பண்றாருன்னா, வேணும்னே ஜனங்களை விடாம இல்லைங்களா, அது ஒரு ஏமாத்துற ஒரு விஷயம். அவர் இது ஒரு மோசைய வம்புழுக்கிற மாதிரி, நான் விட மாட்டேன் போ என்ன பண்ணிக்கோ அந்த மாதிரி. அப்போ இது ஒரு வாதை பண்ணும் போதும் இந்த பார்வோன் தன்னுடைய மனமேட்டிமை, அகங்காரம், கர்வம் அவர் காமிக்கிறார் இல்லைங்களா. அப்போ அந்த நேரத்துல அடுத்த வாதையை தேவன் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் இப்ப கெஞ்சுறாரு, வேணாம் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணு. அப்போ தேவன் என்ன பண்ணிருக்கணும், இல்ல நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நீ போன முறை என்னை ஏமாத்திட்ட, சோ இந்த முறை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா கையில கால விழுந்திருப்பாரு, ஜனங்களை விட்டுருப்பாரு. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, ஓ ஸ்டாப் பண்ணுமா, ஓகே ஸ்டாப். ஆனா என்ன ஆச்சு, இப்ப தேவன் இப்ப ஸ்டாப் பண்ணலன்னா கையில கால விழுந்து கெஞ்சி கதறி நான் போயிரு விட்டுருப்பார். அப்படி தேவன் பண்ணிருக்கலாம், ஆனா அப்படி பண்ணல தேவன். ஸ்டாப் பண்ணுனா ஓகே ஸ்டாப். அப்ப ஸ்டாப் பண்ண உடனே என்னாச்சு, மனுஷன் பழைய மாதிரிக்கு இருதயம் கடினமாயிருச்சு. அப்ப தேவன் செய்த செயல், அந்த வாதையை நிறுத்துற அந்த செயலானது பார்வோனை கடினம்தான் படுத்துச்சு. இப்ப ஒருவேளை தேவன் நிறுத்தாம விட்டுருந்தாருன்னா இந்த பார்வோன் வேற வழியில அடங்கிதான் போயிருக்கும். ஆனா தேவன் அந்த வாதையை ஒரு வாதையை நிப்பாட்டும் போது மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கடினம். கடினம்னா விட மாட்டேன், பாத்துக்கலாம், நீ என்ன பண்ணிக்கோ.
அந்த ஒரு தாட்டு ஒரு வாதை நிப்பாட்ட அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அப்பதான் படிக்கிறோம், நான் படிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 14 13 இருந்தே நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 13 இது 7வது வாதை. கிட்டத்தட்ட 6 வாதை படிச்சாச்சு. 6வது வாதை முடியும் போது கர்த்தர் மோசேயுடனே சொல்லியிருந்தபடி கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்கல என்ன அர்த்தம்? கேட்கிற மாதிரிலாம் இல்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு. இது எப்ப சொல்றாரு? 6 வாதை முடிஞ்ச பின்னாடி. அடுத்து, அப்படி நீ விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமி மேல் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். இல்லைங்களா? பெரிய ஒரு குவாரண்டைன் மாதிரி இருக்கு இல்லைங்களா? அது என்னங்க பெரிய ஒரு கொள்ளை நோய். இன்னைக்கு எப்படி கொரோனா வந்துச்சு இல்லைங்களா? பேண்டமிக். அது மாதிரி சடனா ஒரு பேண்டமிக், பெரிய ஒரு கொள்ளை நோய் நான் அனுப்புவேன். ரொம்ப நீ கஷ்டப்படுவ, பார்த்துக்கோ. அப்ப நீ தெரிஞ்சுக்குவ என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், அப்போ உலகமே தெரிஞ்சுக்கும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் பகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆனா என்னாச்சு இல்லைங்களா? சோ அவரு விடல. வழக்கம் போல அவரு அந்த காரியங்களை பண்ணாப்பி. சோ இது மாதிரி விஷயங்கள் 10வது வாதை வரைக்குமே பாத்தீங்கன்னா அப்படித்தான் அவர் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா? ஒவ்வொரு வாதை நிப்பாட்ட இருக்க பார்வோன் இருதயமானது கடினம் தான் ஆயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? 34ஆம் வசனம், மலையும் கல்மலையும் இடி முழக்கவும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். பாருங்க, அப்போ எந்த சூழ்நிலையில தேவன் பார்வோன் கிட்ட இப்படி சொன்னார்ன்றத தெளிவா புரிஞ்சுக்கும். அப்பதான் ஏன் பார்வோன தேவன் நிலை நிறுத்தினாரு. உன்னைய வச்சு நான் உலகம் எங்கும் என் நாமத்தை என்ன பண்ண போறேன், பிரஸ்தாவப்படுத்த போறேன்னு மொட்டையா படிச்சோம்னா அவரை ஏதோ யூஸ் பண்ணிட்டாரு தேவன், இது அநீதி அப்படி சொல்ற மாதிரி. ஆனா ஆக்சுவலி அது கிடையாது. தேவன் யாருடைய சுயாதீனத்துல கை வைக்கிறது அல்ல. மோசே கிட்ட தேவன் இரக்கம் காமிச்சார்னா ரொம்ப தாழ்மையில தேவன் கிட்ட வந்தார், ஒரு அன்புல வந்தார். பட் பார்வோன் விஷயத்துல தேவன் கடினப்படுத்தினார்னா காரணம் தேவன் கிடையாது, தேவன் வேணும் பண்ணல. தேவன் அந்த வாதைகளை நிப்பாட்டும் போது பார்வோன் செவி கொடுக்கல. மன மேட்டிமை, அகந்தை, கர்வம், இத தேவன் பார்க்கிற. ஆனா பார்வோன் விஷயத்துல ஒன்ன வச்சு என்ன பண்ண போறேன்னா உலகம் எங்கும் என் நாமத்தை நானு பிரஸ்தாபப்படுத்துவேன் அப்படின்னு தேவன் என்ன பண்றாருன்னா அங்க பண்ணார். அதனுடைய விளைவு தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசுவா 2ஆம் அதிகாரத்துல அந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கறதுக்காக போவாங்க இல்லைங்களா? அப்ப அங்க ஒரு ஸ்திரீ ஒருத்தங்க இருப்பான். அந்த ஸ்திரீ அவன் அந்த வேவு பார்க்க வந்தவங்களை வெல்கம் பண்ணி, அப்போ அவங்க 2 பேர்கிட்ட சொல்றக்கூடிய வார்த்தை நீங்க கவனிச்சாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த எகிப்தின் வாதைகள் உலகமெங்கும் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குது. எகிப்தில் நடந்த அந்த சம்பவம், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பின அந்த சம்பவம் உலகமெங்கும் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த ராகாப் வேசி சொல்லுவாங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம் 9-10 இல்லைங்களா? அதுல 10ஆம் வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது
எகிப்திலிருந்து புறப்பட்ட சம்பவம் அது எப்போ? ரொம்ப 40 வருஷம் முன்னாடி இல்லைங்களா? அந்த சம்பவத்தை ராகா பேசுறான். அப்போ அன்னைக்கு எகிப்திலிருந்து கிளம்பின சம்பவம் ராகாப் இருக்கிறாங்க எரிகோ. அப்ப எந்த அளவுக்கு உலகம் முழுக்க அந்த ஒரு சம்பவமானது பரவிடுச்சு. அப்போ சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணதையும், நீங்கள் யோர்தான் அப்புறத்தில் சங்காரம் பண்ண எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் சேர்ந்து கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்க, ஒரு புறஜாதி ஸ்திரீ தேவன் பத்தி சொல்றாங்க. அப்பா நாங்க பயந்துட்டோம், இருதயமே கரைஞ்சு போச்சு, எங்களுக்கு தைரியமே இல்ல. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நினைச்சு பாருங்க, இதே சம்பவம், இதே மாதிரி ஒரு விஷயம் இனி கொஞ்சம் வருஷங்கள் நடக்க போகுது. இந்த பூமியில ஒரு பெரிய 3ஆம் உலகப் போர் வரப்போகுது இல்லைங்களா? அந்த 3ஆம் உலகப் போருடைய கிளைமாக்ஸ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம்னா, யாத்ராகமம் புஸ்தகம், யாத்ராகம்ன்றேன், எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் உடைய கடைசி வசனம். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்கின்றார். உலகமே தெரிஞ்சுக்குவாங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான கடவுள். அப்போ இப்படி இந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு, அப்போ பார்வோன் விஷயத்துல தேவன் பண்ணது அநீதியே இல்லை இல்லைங்களா? ஆக்சுவலி பார்வோன் தான் தன்னை கடினமாக்கிட்டார். தேவன் அந்த வாதியை நிப்பாட்டும் போது அவரு அப்போ இறங்கி போகல. மாறாக தேவன் வாதையை நிப்பாட்டும் போது இவரு செவி கொடுக்கல, மனம் மேட்டிமை ஆயிட்டார். அப்போ பவுல் இந்த 2 உதாரணத்தை அவரு கொடுத்துட்டு, கண்டிப்பா இந்த 2வது உதாரணம் படிக்கிற மாம்சீக ஜனங்களுக்கு தப்பாதான் தோணும். அதே எப்படி பார்வோன் விஷயத்துல அப்படி சொல்லுவாங்க. அதனால்தான் பவுல் அவரே இந்த பாயிண்ட் அவரே வைக்கிறாரு 18-19. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். மோசே உதாரணம். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இதெல்லாம் பவுல் பேசும்போது நம்ம இவ்வளவு விளக்கத்தோட பார்த்தா புரியுது எதனால தேவன் அவர் மேல இரக்கமாயிருக்கிறாரு, எதனால தேவன் அவனை கடினப்படுத்துறாரு. இதெல்லாம் நமக்கு தெளிவா புரியுது, தெளிவா தெரியுது. ஆனா மாம்சத்தின் படி பார்க்கிறவங்களுக்கு இது தப்பா தான் தெரியும். என்னப்பா அவங்க தேவன் அவர் நினைச்சா அவர் யார் மேல இறக்கம் வைப்பாராமா, இல்ல யார கடினப்படுத்தமா இருப்பாரோ கடினப்படுத்துவாராமா. அப்போ அவன் பாவமா இல்லையா, இது அநீதியா இல்லையா, இப்படித்தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 19ஆம் வசனத்திலே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பாயிண்ட் அவர் டச் பண்ணிடுறாரு. அதை பத்தி நம்ம படிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல, இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? ஏன் குற்றம் பிடிக்கிறாரு? இதெல்லாம் தெரியாம கேட்கக்கூடிய கேள்வி. அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவார். அதாவது இதெல்லாம் படிக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தா தேவன் யார செலக்ட் பண்றாரோ அவங்கதான் குற்றப்படுத்தினார்னா குற்றப்படுத்துறதுதான், தப்புனா தப்பு, ரைட்னா ரைட், எல்லாம் தேவன் தான் முடிவு பண்றது.
அவர் எடுக்கிற முடிவுல நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கையில என்ன இருக்குது? இப்படிலாம் புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? அந்த புரிதலை தான் பவுல் என்ன பண்றாருன்னா, இப்பெல்லாம் நீங்க சொல்லுவீங்க தெரியும் அப்படின்னு அதுக்கான பதிலை இப்போ 20 இருந்து அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி கொடுக்கிறாரு, என்ன விவரன்றதை நம்ம பார்க்கலாம். பட் பவுல் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் ரோமர் நிருபத்தை படிக்கிறவங்களுக்கு, தேவனுடைய திட்டமே தெரியாதவங்களுக்கு இப்படித்தான் தோணும். பட் நமக்கு அப்படி இல்லை. டிவைன் பிளான் தெரிஞ்சதுனால, தேவனுடைய சித்தம் தெரிஞ்சதுனால நாம் என்ன பண்றோம்னா, எதனால தேவன் மோசே கிட்ட அப்படி அணுகுமுறை பண்ணாரு, எதனால பார்வோன் கிட்ட அப்படி அணுகுமுறை பண்ணாருன்ற விவரம் நமக்கு அங்க தெரியுது. ஸோ ஃபைனல் லெசன், இந்த குரூப்ல இருக்கக்கூடிய 13 பேர் இருக்கிறோம். நம்மள யாருக்கு இரக்கம் கிடைக்கும், யாருக்கு இரக்கம் கிடைக்காது? ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். யார் ஒருத்தர் தேவன் கிட்ட தன்னை தாழ்த்துறாங்களோ அவர்கள் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். மோசே போல தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தும் போது தேவனுடைய இரக்கத்தை பெறலாம். இல்ல பார்வோன் மாறி கர்வம், அகந்தை, மேட்டிமை இருக்கும்போது தேவன் செவி கொடுக்கவே மாட்டார். இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நாம எப்படி இருக்கிறோம் தேவனுக்கு முன்னாடி. அதே போல சகோதர சகோதரி மத்தியில நம்மளை எப்படி காமிச்சுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி காமிச்சுக்கிறோம்? நான் பேசுறதா கரெக்ட், என் கருத்து தான் கரெக்ட், நீங்க தான் ஏன் பேச்ச கேட்கணும், இந்த மாதிரி டைரக்டா சொல்ல மாட்டோம், ஆனா செய்வோம். அந்த மாதிரி தான் நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சுகள் இருக்கும். சோ சகோதர சகோதரிகளே, சத்தியத்துல ஒருத்தர் வளர்வதும், சத்தியத்துக்குள்ள அதிகமாக வளர்ந்து கர்த்தருடைய சாயலை அடைந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதும் எல்லாமே இறங்குகிற தேவனாலே. தேவனுடைய இரக்கத்தை பெறணும். அந்த இரக்கத்தை பெறுவதற்கான வழிகள் இருக்குது. அந்த வழிகள் என்ன என்பதை நம்ம அந்த பாடத்துல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ பவுல் இப்ப 19 வரைக்கும் அவரே கேள்வி கேட்டு, தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடைய சொல்லுவா என்று சொல்றவங்களுக்கு ஆன்சர் பண்றாரு. அந்த ஆன்சர் என்ன என்பதை நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.